வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போறேன். ஆக்சுவலி என்னோட மாடி தோட்டம் ஃபுல்லா கீரைகள் நல்லா வளர்ந்துருக்கு. சிறுகீரை, பருப்பு கீரை, அதோட சேர்ந்து கொஞ்சம் பீட்ரூட் கீரை ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா பெருசு பெருசா இருந்த பீட்ரூட் கீரைய இப்போ செகண்ட் டைம் வந்தது அவ்வளோ பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் இலைகள் வந்திருக்கு. அந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீரை நான் விதையிட்டு இருந்தேன் இல்லையா, இதெல்லாம் அதுவாவே விழுந்து இதுக்கு முன்னாடி முளைச்சிருந்தது. அதாவது நான் விதையிட்டு வந்த கீரை கிடையாது இது. தானாவே சீட்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகி அதுவாவே முளைக்கும். அந்த மாதிரி முளைச்சு நல்லா பெருசா இருந்த கீரைகள் எல்லாம் அறுவடை பண்றேன். நான் விதையிட்ட புளிச்ச கீரை, அப்புறம் பருப்பு கீரை அண்ட் சிறுகீரைலாம் கூட ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு. அந்த வளர்ந்த கீரைகள்லாம் கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி கீரைகள் எப்பவும் சொல்ற மாதிரிதான், கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வளரும். அதனால நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கோவக்காய்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரையும் நல்லா அப்படியே சூப்பரா வந்திருக்கு. இது ஒரு 25 days to 30 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் புளிச்சக்கீரை. அண்ட் கீரைகள் இது பழைய கீரைன்றதுனால நல்லா முளைச்சிருக்கு. ஆனா பாலக்கீரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா அந்த கார்னர்ல தெரியுது. அது ஒரு 15 நாள் தான் ஆச்சு. அதனால கீரை அவ்வளவு இன்னும் பெருசாகல. மத்த கீரைகள் இருக்கிற நல்ல பெருசு பெருசா வளர்ந்துருக்க கீரை எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அண்ட் டொமேட்டோ செடி எல்லாம் ஃபுல்லா காஞ்சு போச்சு. அது எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. காராமணி செடிகளும் காஞ்சிடுச்சு. இப்போதைக்கு கீரைகள் மட்டும் சம்மர் சீசன் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா செடிகளும் கருக ஆரம்பிச்சிடுச்சு. வெளியே வெயில்ல வச்சா அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சது. தண்ணி ஊத்திட்டே இருந்தாலும் கருகிடும். அதனால நல்லா பக்கெட்ல எல்லாம் எடுத்து ஒரே இடத்துல வச்சு அதை மூடி வச்சிருக்கேன். ஆனாலும் இந்த வெயிலுக்கு செடிகள் நல்லா வர்றதில்ல. பட் கீரைகள் ஓகே, ஓரளவுக்கு கீரைகள் வர்றதுனால. பீட்ரூட் பாத்தீங்களா, இந்த இலைகள் ஃபர்ஸ்ட் இலைகள் அப்படியே பெருசு பெருசா இருந்தது. ஆனா இப்போ குட்டியா வந்தது. சோ அறுவடை எல்லாம் முடிச்சாச்சு. பாலக்கீ பாலக்கீரையும் சிறுகீரையும் இன்னும் வரல. மற்றதெல்லாம் அறுவடைக்கு வந்துடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.